ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும்? சப்போஸ் நானும் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்போஸ் நானும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த சப்போஸ் சொன்னதுல வந்து என் காதில் சப்போஸாக வந்துடுச்சு. சச்சின் டெண்டுல்கர் கூட திடீர்னு டக் அவுட் ஆவார். அதுக்காக அவர் வந்து தப்பு பண்ணுறாருன்னு சொல்ல முடியுமா? டக்குன்னு ஜெர்க் ஆகுறது தான் சின்னதா. அண்ணன் சீமானோட ஃபேனாக இருந்திருப்பார் அப்போ. யாரு? சச்சின் டெண்டுல்கர். அது எப்பயாவது, எப்பவுமே கிடையாது. எப்பயாவது கரெக்டாக 99 அவுட் ஆவார். அது வந்து அப்படின்னா டிஎம்கேவா 100க்கு மேல அடிச்சா டிவிகே, 150 எல்லாம் கிராஸ் பண்ணா ஏடிஎம்கே. ஆனால் அந்த 90லேருந்து 100 அடிக்கிறதுக்குள்ள சச்சின் பண்ற அளப்பறை இருக்கும் பாருங்க, அது வேற லெவல். விடிஞ்சிரும். நீங்க தூங்கி எந்திரிச்சு பாத்தீங்கன்னாலும் தலைவன் 99ல நின்றுகிட்டு இருப்பான். காலை ஸ்டைலா அடி வச்சுட்டு பேட் அடி கீழே வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. என்ன நீ அடிக்க மாட்டேன், கிடைச்சா தூக்கி அடிச்சு கேட்ச் கிச்சு புடிச்சிட்டாங்கன்னா தம்பி. அங்க இருந்து தான் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஷிஃப்ட் ஆச்சு சேவாக்கு. 90வது 95வது அடிச்சா 6 தான். பாத்துக்கலாம், 6 தான். அதெல்லாம் மாஸ் காட்டு அப்படி. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அரசியல் நிகழ்வுகள் தானே சொன்னீங்க? ஆமா, சரி. அப்பப்போ ஞாபகப்படுத்த. உங்களுக்கும் அரசியலுக்கு என்னடா சம்பந்தம்? நீங்க எங்கடா அரசியல் பேசுறீங்க? நானும் சொல்றது எல்லாத்தையும் மாத்திடுறேன். இந்த அரசியல் நிகழ்வுகள் அது எல்லாம் சொல்றது. ஃபர்ஸ்ட் நிகழ்வுகளை பற்றி என்னடா நிகழ்வுகளை பத்தி சரி என்னத்தையோ பேசுறோம், அவ்வளவுதான். நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள்னு சொல்லிட்டு இருந்தோம். இனிமேட்டு அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய எப்பவும் சொல்றது தான். கண்டென்ட்டுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் கொடுங்க, போயிடலாம். இப்போ ஒரு கால் பேசணும். எது எல்லாருமே யூஎஸ்லயே இருக்காங்கன்றதா? இல்லை, யூஎஸ்லேருந்து ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க பேசினாங்க. நிறைய சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் பேசினது கிடையாது, யார்ட்டையுமே பேசினதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறேன். உங்ககிட்ட உங்கள் 2 பேரோட இதை வந்து சொல்லணுன்றதுக்காகவே நான் வந்து ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் எங்கள்கிட்ட எப்படி பேசுறதுன்ற எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்கள் ஐடி கிடச்சிது. நான் வந்து மெசேஜ் பண்ணேன். அவங்க பெரிய லென்த் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அதை படிச்சிங்கன்னா நீங்களே வந்து என்னங்க இதெல்லாமா நோட் பண்ணி சொல்லி இதெல்லாமா அப்படின்ற அளவுக்கு வந்து மக்களுக்கு ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. நல்லா தான் சொல்லியிருப்பாங்க. நல்லதுதான், அதான் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2-3 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. நல்ல சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பேசுற வேர்ட்ஸ் எல்லாம் கூட நோட் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க. தம்பியை கூட விசாரிச்சாங்க. ஆமா, அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. அதான் அவங்க தான் சொல்ல எல்லாருமே யூஎஸ்ல தான் நம்ம பார்க்கணும். அப்போ லோக்கல்ல யாரும் இல்லையா அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி. அவங்க பேசினது கண்டிப்பா வந்து வாரம் வரும்போது பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு கால் அதுக்கு அவங்களும் பேசினாங்க இல்லையா, அவங்களும் சொன்னாங்க. ஒரு ஃபோன் வந்துச்சு இல்லையா, ரொம்ப நல்லா பண்றீங்க, சூப்பரா இருக்கு, தேங்க்யூ, பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கு, நல்ல ஒரு நல்லா இருக்கு உங்க ப்ரோக்ராம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு, விஷ் பண்ணுறவங்களுக்கு, விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நாங்கள்லாம் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டீங்களான்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நன்றிகள். 3 பேரின் சார்பாக. ஏதோ 2 பேரும் நினைச்சுக்காதீங்க. தம்பி பின்னாடி இருக்காரு, பின்னாடி இருந்தவர் திரைமறைவிலிருந்து நிறைய வேலை செய்யக்கூடியவர். அவரு இருட்டிலே வாழ்றவர். அவரு அவருக்கும் சேர்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றிகள். அதே மாதிரி போயிடலாம். நேபாள் அந்த மாட்டிகிட்டு இருந்தாங்களே தமிழர்கள் மாட்டிட்டாங்கன்னா அவங்கள வந்து மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. டெல்லிக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து இப்போது தமிழ்நாட்டுக்கு வராங்க. எல்லாருமே மீட்டுட்டாங்க. தமிழர்கள் எல்லாருமே மீட்டுட்டாங்க. எங்கள் தலைவர் இறங்கிட்டார் நேற்று காலத்தில். எங்கள் எம்எல்ஏ உங்க தென்னரசு அப்பா இறங்கிட்டா. அவரவே 4 பேர் தான் சேர்ந்து கூட்டு போனாங்க. இல்ல தலைவர் இறங்கிட்டாராம். ரொம்ப நேற்று களத்துல இறங்கிட்டாரு. சட்டமன்றத்துல ஒரு வார்த்தை நேபாள்னு வரல. ஏங்க சர்ப்ரைஸ் பேக்கேஜுங்க. நீங்க விக்ரம் படம் பார்த்தது இல்லையா, ஏஜென்ட் டீனா? ஆமா, அந்த மாதிரி வச்சிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு இங்கிலீஷ்லயே எதையோ பேசி இவங்க எல்லாம் வாயடைக்க வைக்கல. அன்னைக்கு இருக்கு சபாநாயகரே போதும் உட்காருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு திணற பேசுறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவரோட பழைய வீடியோல நீங்க பார்த்தது இல்லையா? தந்தியில வந்து பேசியிருந்தாரு. அப்படியா? இல்ல பாக்கல. அதெல்லாம் உங்க தொகுதி எம்எல்ஏ? அதுதாங்க எனக்கும் தெரியாது. என் தொகுதி எம்எல்ஏ ரிசைனே பண்ணிட்டு போயிட்டாரு. 3 நாளைக்கு முன்னாடி தான் தெரியுது நம்ம தொகுதி எம்எல்ஏன்னு. என் தொகுதி எம்எல்ஏ பாத்தீங்களா, எனக்கு கிடைச்ச வரலாம் பாத்தீங்களா. அந்த சட்டசபையில இருக்கிற 108 பேரும் மனசு கையெல்லாம் வைக்க வேணாம், டேபிள் மேல கை வச்சு சொன்னா கூட போதும். சத்தியமா சொல்லு,
நீங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சீங்கன்னு விஜய் அவர்கள் முகத்தை வச்சுதான் ஆமாங்க அப்படின்னு வந்து ஒத்துப்பாங்க. அதனால சபாநாயகரே சொல்லுவார்ல எனக்கும் அப்படிதாங்க அப்படின்றவாரு. அதனால வந்து அந்த இதெல்லாம் இல்லை. 4 பேர் போனாங்க. இந்த நேபாளம் போன தமிழர்களை வந்து மீட்பதற்கு ராஜ்மோகன் அவர்கள், ஆதவர்ஜனா அவர்கள், எம்எல்ஏ, அமைச்சர், அந்த துறையோட அமைச்சரே அவர் தான். அதுதான் இதுல ஹைலைட்டு நம்ம பாயிண்ட் பண்ண வேண்டியது. அவர் வந்து ஆமா தென்னரசு அப்புறம் வேளாண் துறை அமைச்சர் வினோத் 4 பேர் போயிருக்காங்க. இதுவரைக்கும் இருந்தவங்க எல்லாரும் நிறைய பேரை மீட்டு அவங்களோட உட்காந்து பேசி அவங்கள வரவேற்று இது பண்ணியிருக்காங்க. இன்னும் பலரை மீட்க வேண்டியிருக்கு. அதற்கான டீட்டெயில் கிடைச்சோன்னே அதையும் நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்ததுக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றத அடுத்தடுத்து எல்லாரும் இங்கேருந்து போயிட்டாங்க. அவங்கள மீட்டுக்கு எடுக்கிறதுக்கு போனாரு ஜக்கி அவர்கள் போயிருக்காரு. அவர் வீட்டு கொண்டு வாங்கப்பா. அது என்ன, அது அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு உட்காந்து இது பண்ணி வீட்டுல பண்ணி ஏதாவது பண்ணா கிடைச்சிருவாங்க. இவர் போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? நான் முதல்ல ஆளா போய் எங்களோட சார்பில் நிறைய பேர் போயிருக்காங்க. நான் போய் மீட் எடுத்துட்டு வரேன்ட்டு இங்க இருந்து ஹெலிகாப்டர் பிடிச்சி நேபாளுக்கு வர போயிருக்காரு. போனவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க. இன்னும் அவர் இங்க வரல. அதாங்க நம்ம வீட்டுல எல்லாம் தாத்தா எல்லாம் இருப்பாங்கல்ல, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க நாங்க பண்றதுதான், நாங்க சொல்றதுதான், நாங்க செய்யறதுதான் வாங்கல. அந்த மாதிரி தான் அவரெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி போயிட்டு வாங்க நினச்சி வச்சு திருப்பி வேற மறுபடியும் ஏதோ ஒரு அந்த வெள்ளப்பெருக்கு வர மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நேபாளில் வந்து 2வது இன்னொரு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்களாம். அதுவும் தாங்க முடியல. அந்த இயற்கையாக இருக்கிற அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, குளம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கிட்ட வந்து திருப்பி வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ நேபாளையே காலி பண்ணிடும் போலியே இது இந்த மாதிரி பண்ணுறது. ஒட்டுமொத்த நேபாளத்தையும் நடக்குதுன்னே தெரியல. ஆல்ரெடி இப்போ தான் அந்த எல்லை பார்த்தோம் பார்த்தீங்களா, சைனா அந்த நேபாள் எல்லை அது டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. எல்லாம் சிமெண்ட் போட்டு பூசின மாதிரி இருக்குது 2 எல்லையும். ஓ பார்த்தீங்களா நீங்கள்? பார்க்கலையா? எது இல்லைன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு பூசின மாதிரி இதே மறைஞ்சிருச்சு. எது அழிஞ்சாலும் உருவாக்கிடலாம் உயிர் பலியை தவிர. அது மட்டும் நடக்காம வந்து இருந்தா பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடியே அவங்க முன்னெச்சரிக்கை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம நடிப்பறக்கணும் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. படிச்சு சொன்னேனேடா, இயற்கையோட விளையாடாதீங்கன்னு. என்னத்தையாவது பண்ணி என்னத்தையாவது கிளப்பி விட்டுறீங்க, அது காண்டாயி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் மொத்தமா இதில் வேற அவரு வேற சொல்லியிருக்காரு போல இருக்கு. நேபாள் அவங்க பிஎம் என்ன சொல்லியிருக்காரு, எங்க யாரும் உதவியும் தேவையில்லை, இங்க எல்லாமே ஆள்லாம் இருக்காங்க, நல்லா துரிதமாக வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, மீட்பு பண்ணிக்க எல்லாமே ஆள் இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாராம். நீங்கள் தானே கவலைப்பட்டீங்க? ஏங்க இல்லை கேட்க ஒரு மனிதாபிமானத்தில் சொன்னால் கல்லிஞ்சக்காரங்களா இருக்காங்களே, நான் உதவி தானே பண்ண வரேன்னு சொன்னோம். அது சில பேருக்கு பிடிக்காது. நாங்களே கையை உண்டு நாங்களே எந்திரிச்சிருவோன்னு. நீ கையை உண்டு நீயே எந்திரிச்சிருவேன்னு தெரியும். ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா உன்னை பிடிக்கிறதுக்கு தான். நான் உன்னை பிடிச்சி நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லலை. நீ நான் பக்கத்துல நின்னா நீ விழமாட்ட, ஒருவேளை நீ விழ போனீங்கன்னா நான் உன்னை பிடிச்சிருவேன்னு சொல்றதுக்கு தானே தவிர நான் தான் உன்னை தூக்கிட்டு போய் விட்டேன்னு சொல்றதுக்காகலாம் கிடையாது. இல்லை, 2வது எதுக்காக சொன்னா, இப்போ அங்கே போறதுக்கு பாஸ்போர்ட்டோ இந்த விசாவோ எதுவுமே தேவை கிடையாது. நம்மளோட ஆதார் அட்டை இருந்தாலே நம்மளுக்கு போதும். அதுவே வச்சுட்டு நம்ம ரோட்வைஸ்லேருந்து போகிறோம்னா நம்ம போகிறோம். இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அந்த ப்ரூஃபே போதும். நம்ம அங்கே போய் நம்ம பண்ணலாம். சரி, அந்த ஒரு இது நம்மளாலும் போக முடியுமே, ஏதோ ஒரு உதவி பண்ணலாமேன்னு பார்த்தா இல்லை பண்ணுவாங்க. பொருளாதார ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட மேன் பவர் இருந்திருக்கலாம், அதனால வேணான்னு சொல்லியிருப்பாங்க. மேன் பவர் இங்கே இருக்கிற மேன் பவரே போதுமானதுன்னு சொல்லியிருப்பாங்க. மேபி இந்த இலங்கைக்கான மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ஏதாவது சரி பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. உணவுப் பொருட்கள் வேணும் அந்த மாதிரி எதனா கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து கொடுப்பாங்க. இது பிரச்சனை இருக்காது. சரி, இங்கே வருவோம், தமிழ்நாட்டுக்கு வருவோம். நான் தான் சொன்னேன், நான் அதை திருந்திட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வருவோம் அப்படின்னா நீங்க ஹரி படம் தான் ஞாபகம். சிங்கம் வந்து கேமரா நிக்கும்ல, அந்த மாதிரி தூத்துக்குடி டு தாம்பரம் டக்குன்னு வந்து நிக்கும்ல. இல்ல, அறிவாலயம். இது அறிவாலயத்துக்கு போதா? ஓகே, இப்ப அறிவாலயத்துக்கு போய் நின்றுருக்குது கேமரா. நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் எங்கெங்கெல்லாம் போதோ அதெல்லாம் கேமரா அங்கேருந்து வேகமா போற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் பவர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி 77 இருந்தது 110 வந்து மாத்திட்டாங்க. இவரு அன்பில் மகேஷுக்கு பம்பம் தான். ஆமா, சேகர் பாபு அவர்களுக்கு பம்பம் தான்.
செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வம்பம் தான். இல்லை, எல்லாருக்குமே வம்பம் தான். பெரும்பாலும் 4-5ன்னு வச்சுட்டு இருந்தவங்க, தொகுதிகளை வச்சுக்கிட்டு மாவட்ட செயலாளராக இருந்தவங்க எல்லாருக்குமே 3-2 அப்படின்னு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சென்னையை கூட வந்து 10 மாவட்டமாக வந்து 7 பிரித்து சேகர் பாபு கிட்ட 4-5 இருந்துச்சு. அவர்கிட்ட இப்போ 3 கொடுத்துட்டு 6 நினைக்கிறேன். 6 தொகுதியா? 6 சொன்னாங்க. 6க்கு இப்போ 3. அதெல்லாம் பிரிச்சு இப்போ எல்லாருக்கும் வந்து பிரிச்சுட்டாங்க. இனிமே தான் கொடுப்பாங்க யாருக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்றத இதுக்கப்புறம் தான் வந்து அறிவிப்பாங்க. இதுக்கப்புறம் எஸ்பெஷலி கொளத்தூர் தொகுதியில நீ இருக்கவே கூடாதுன்னு கொளத்தூர் வந்து தூக்கிட்டார். அப்படிதானங்க பண்ணுவாங்க. ஒரு ஃபீல்டர் அந்த இடத்துல இருந்து 2 இடத்து கேட்ச் விட்டாருன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஃபீல்டரை மாத்துவாங்கல்ல. அந்த மாதிரி தான் நீங்க எங்க சரியாவே கேட்ச் பிடிக்க மாட்டீங்க. ஏன்னா இல்ல நீ மட்டும் ஒழுங்கா கேட்ச் பிடிக்கிற, உனக்கு நான் மட்டும் கரெக்டா ஃபீல்டிங் பண்றேன். இப்ப நான் பால் போடுறேன், நான் ஃபீல்டு, எனக்கு நீ ஒழுங்கா ஃபீல்டிங் பண்ணணும். அதே மாதிரி தானே மாத்தி நான் இது பவுலிங் போடும்போது நீ ஃபீல்டிங் பண்ணணும், நீ ஃபீல்டிங் பண்ணணும். நான் அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும்ல. அதையே பண்றது கிடையாது. அவருக்கு வரும்போது விட்டுட்டு நிக்கிறது. வந்த கேட்ச நான் பிடிக்கல, நீ கை தூக்குற நேரத்துக்கு கேட்ச் உட்கார்ந்து இருந்திருக்குமே. அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து நீங்க உள்ள வந்திருப்பீங்க, அதனால கை கூடாதுன்னு தானே நான் கையை தூக்குனேன் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணாரு. அதனால அவர் அது முன்னாடியே பண்ணியிருக்கணும். அதுவே டூ லேட். இப்ப பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரியல. இதனால என்ன நடக்கும்னா, இனிமே இவங்களுக்கு நிறைய இந்த இருப்பாங்கல்ல, இந்த அதிகாரம் இல்லாம இருந்தவங்க, கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருந்தவங்க, என்னங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எந்த போஸ்டிங்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு இதுவா இருக்கும். ஓகே, பிரிச்சு கொடுத்துருக்காங்க, இனிமே நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இதுக்கப்புறம் வந்து வரும். அதை வந்து அது கொடுத்துட்டா மட்டும் அந்த கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது. புதுசா அப்படியே பாசிட்டிவ் அணுகுமுறையில மாற்றம் இருக்கான்றதுதான் பிரச்சனை. நீங்க எல்லாம் பிரிச்சு 130, 110 இல்ல 150 கூட பிரிச்சு எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் அது இதுன்னு பிரிச்சு கொடுத்துடலாம். அணுகுமுறை சரியா இருக்கா, கரெக்டா போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுறாங்களா, சரியான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்களா, சும்மா மக்களை திட்டாம, மக்களை குறை சொல்லாம, மக்களை அசிங்கமா திட்டாம, சாபம் விடாம இருக்காங்களா, இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதனால 110 மாவட்ட செயலாளர்கள் ஆக்கிட்டதுனாலேயே திமுக வந்து மாற்றத்தை அடைஞ்சிருச்சு. இனிமே ஏறுமுகம் தான், திருப்பதி இறங்கி போறவன்லடா ஏறி போறவன் அப்படின்லாம் பேசுறது கிடையாது. வரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றங்கள் பார்த்து கத்துக்கோங்க. ஒரு அடிமட்டத்துல இருந்து எப்படி கட்டமைப்பு வந்து உருவாக்கணும்ன்றது திமுகவை பார்த்து நீங்க கத்துக்கணும். ஆமா, பார்த்தேன். கரூர்ல திமுகவுடைய ஆபீஸ் வந்து ஏதோ சொத்து வரி பாக்கி வச்சிருக்கான் ரொம்ப வருஷமா கட்டாம. ஏன் ஆட்சியா இருந்துச்சுன்னா விட்டுருப்பேன். அதுதான் இப்ப விட மாட்டாங்கல்ல. இப்போ பிடிச்சாங்களா லஞ்ச ஒழிப்புத்துறை நேத்து? ஆமா, எத்தனை இடம்னா இதுக்கு 38 இடத்துல வந்து போயிருக்காங்க. இந்த நகராட்சி, சார் பதிவாளர் அலுவலகம், மாநகராட்சி ஆபீஸ் சொல்லி ஒரு ஜிபே பண்ண முடியல சார் சொந்தக்காரங்களுக்கு. அதுலதான் அதிகமா இருக்குது. 81 லட்சம் ரூபா அங்கிருந்தான் பிடிபட்டு இருக்கு. என்ன சார் பாக்கெட்ல 5 ரூபா காசு வச்சுக்க முடியல? இல்லையே, வச்சுக்கலாமே. 5 ரூபா வச்சுக்கலாம்பா. நீ என்ன 5 லட்சம் ரூபா வச்சிருக்க பாக்கெட்ல? பெரிய 5 ரூபா பெரிய 5 ரூபா வரதில்ல. 7.5 மூக்கண்ண 1 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாரு. பெரிய 1 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாரு. இல்லை, லஞ்சம் அப்படின்னு டக்குன்னு சர்ப்ரைஸ் விசிட் அடிக்கிறாங்க இப்பெல்லாம். ரீசெண்ட் டேஸ்ல டக்குன்னு சர்ப்ரைஸ் விசிட்லாம் வந்து 1.18 கோடி பிடிச்சிருக்காங்க. கணக்குல வராத இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா, முன்னாடி எழுதலான்னு வச்சிருந்தேன், அதுக்குள்ள பிடிங்கிட்டு போறீங்க. சரி, எழுதலாம்னா எழுதி காட்டு, கணக்கு காட்டு பார்ப்போம். எழுது பார்ப்போம். இந்த அமௌண்ட் இங்க வச்சுட்டேன், இப்ப நீ எழுது பார்ப்போம் உட்காந்து. அதான் டீ 4 லட்சம். டேய், எடுத்து கழுத்துல தெரிவிடுவேன். எங்க 4 லட்ச ரூபாய்க்கு டீ? என்ன 10 வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்களா டீ? நாங்களாம் 4 லட்சம் டீ குடிக்க கூடாதா? 4 லட்ச ரூபாய்க்கு குடிக்கலாம். உங்க காசுல போய் குடி. ஸ்டார் பக்ஸ் வாங்கி குடிப்பேன். அதான் மக்கள் காசு. ஸ்டார் பக்ஸ்ல வாங்கி குடிச்சா 4 லட்ச ரூபாய்க்கு எழுத முடியாதுங்க. நீங்க ஸ்டார் பக்ஸ் இல்ல, அதை விட 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் கூட சாப்பிடுங்க. 4 லட்ச ரூபாய்க்கு டீ கணக்கு எழுத முடியாது. அதுதான் நடந்திருக்கு. சமீப காலமா நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் பத்திரப்பதிவுத்துறை இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்கக்கூடிய, அதாவது அங்க அக்கௌண்ட்ல இல்லாத கேஷாவே சிக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை வந்து கேஷை விட ஜிபேல வந்து அதிகமா சிக்கிருக்கு போல இருக்குது. பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நோண்டுறாங்க. பெரியப்பாவுக்கு பிரச்சனைன்னு காசு அனுப்பிச்சேன், அதை போய் லஞ்சன்ட்டாங்க. பெரியப்பா பேர் சொல்லு,
இப்ப என்ன சொல்றது, யாருன்னு பேர் தெரியலையே, பெரியப்பா பேர் தெரியலையே, பார்த்தா தானே தெரியும் அப்படின்ற ஒரு சிக்கல்லாம் வந்து இருந்திருக்கும். இது தொடர்ந்து பண்ணணும். ஆனாலும் அறப்போர் இயக்கம் மாதிரியான இயக்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்ன சில விஷயங்கள் பண்ணாலும் சில விஷயங்கள் இவங்க வந்து இது பண்றது இல்ல. குறிப்பா இப்ப ஏவா வேலு அவர்கள் வந்து இந்த மண் எடுத்தாருன்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அதன் மீது வந்து எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் வந்து எடுக்கல. சில விஷயங்களை வந்து தொடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதிகாரிகளையும் வந்து பணி நீக்கம் வந்து செய்யவே இல்லை அப்படின்றாங்க. ட்ரோன் மூலம் வந்து 2 வெவ்வேறு தன்னிச்சையா டீம் ட்ரோன் மூலம் வந்து சர்வே எடுக்கணும். 2வது இப்போ அந்த இதுக்கு எடுத்து போட்டாங்களா அவங்க பையனோட நிலத்துல வந்து போட்டிருக்காங்களா, அது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் மாபெரும் எல்லாமே இப்போ இளம்பெரியார் உருவான இடம் தானே. ஆமா, அந்த இடத்துலதான் சொல்லுங்க. அடுத்தடுத்து திருடப்பட்ட மண் குழம்பு கலைஞர் திடல் என்று ஒரிஜினல் கிரவுண்ட் லெவலில் இருந்து எத்தனை அடி உயரம் அகலம் நீளத்தின மண் கொட்டப்பட்டது என்பதையும் அளவெடுக்க வேண்டும். இவை அனைத்தும் மழை வருவதற்கு முன்பாக செய்ய வேண்டும். மழை வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் சமம் பண்ணி விட்டுட்டு போயிடும். அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இது அங்கங்கே குன்று மாதிரி தீவு மாதிரி வச்சிருக்காங்க, அந்த ஆற்றுலேயும் நடுவில் தீவு மாதிரி வச்சிருக்காங்க. அதனால மழை வரதுக்கு முன்னாடியே நீங்க கிரவுண்ட் லெவல் எல்லாமே செக் பண்ணி எடுங்க. அவனுக்கு வேண்டிக்கிட்டு இருப்பார்ல, யாகம் வளர்த்துக்கிட்டு இருப்பாரு, எப்படி மழை வரணும், சீக்கிரம் மழை வரணும் அப்படின்னு, வருண பகவானே கருணை காட்டு அப்படின்னு. ஆனா அவங்களாம் சொன்னா உடனே கேட்பாரு வருண பகவான். கேட்க மாட்டார். இவர் வேற போய் திறந்து விடுவாரு. யாரு? மேட்டூர்ல போய் நீர் திறந்து விட போறாரு. திறந்து விட தண்ணி நீர்னா வந்துருச்சுன்னா மிக மிக கூர்மையா என்னை ரசித்ததும் கண்களால் போதும். மரிய வில்சன் அவர்கள் வந்து அந்த குடும்ப உறுப்பினர் தாக்குன சம்பவம் இருக்கு தெரியுங்களா, தம்பி? ஆமா, அவரை போய் வந்து கோர்ட்ல வந்து ஆஜராக சொன்னதுக்கு முன்னாடிலாம் ஆஜர்னாரு. இப்போ வந்து பதவி வந்ததுக்கு அப்புறம் ஆஜராக மாட்டேங்கிறீங்களா ஆயிட்டல்ல. இங்கிலாந்து இளவரசர் இவர் வந்து ஆஜராக மாட்டார், ஒழுங்கா வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்பதான் நான் நடைபாதை போய் ஆரம்பிச்சிருக்கேன் வேளாங்கண்ணிக்கு. ஆமா, அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்கன்னா எப்படி நான் எப்படி வர முடியும்? ஆஜரே ஆகும், கோர்ட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னீங்களாமே. அதுவும் நடந்துச்சு. நான் அமைச்சர் ஆயிட்டேன். ஆயிட்டு போ, கோர்ட்டுக்கு வா. நீ அமைச்சர் ஆனதுக்குலாகலாம் கோர்ட் உனக்கு வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணீங்கன்னா ஆமாங்க பண்ணங்கன்னு ஏதாவது ஒன்று போய் சொல்லணும். எதையுமே சொல்ல மாட்டேன், எனக்கு விலக்கு கொடுங்க, நான் வந்து வேலையா இருக்கேன், எனக்கு வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப மத்தவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாம இருக்காங்களா அப்படின்ற கேள்வியை நீதிமன்றம் வந்து எழுப்புது. அதனால தம்பியுடன் அந்த தம்பியும் அண்ணன் அவரு தம்பி தானே, தம்பியோட நடந்த பிரச்சனைக்கு என்னன்றத கோர்ட்ல போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்தா வேலை முடிய போகுது. அதை கண்டினியூவா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. சமரசத்துக்கு பேசலாம், இல்ல இப்ப வர முடியாது, வாய்தா கொடுங்க, இழுத்துக்கிட்டே வந்து போறாரு. அதனாலதான் கேட்டிருக்காரு நீதிபதி, சார் இங்கிலாந்து இளவரசர் இல்ல, இங்கிலாந்து இளவரசரை கூட்டா கூட வந்துருவாரு போல, இவருதான் போக மாட்டேங்கிறாரு. போற போக்குல வந்து பொது சேவைலாம் பண்ணிட்டு போறாருல, அதெல்லாம் ரீல்ஸ் பாத்துருப்பாருல நீதிபதி. அதுதான் பாத்தீங்களா, பார்த்தேன். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ் நிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா உடனே பார்த்திபன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருப்பா இங்கெல்லாம் பஸ் நிக்க மாட்டா, ஓகே உடனே நிப்பாட்டிடுவோம் அப்படின்னா சொல்லி. அதெல்லாம் ஓகே, நைஸ், நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு போறீங்க. அதுக்காக கோர்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னா எப்படி? ஏங்க, முதலமைச்சரையே நீதிமன்றம் எச்சரிக்குது, முதலமைச்சரையும் மாதவர்ஜனா எச்சரிக்குது, இந்த மாதிரி இந்த உங்க மீது வந்து வழக்கு போட்டிருக்காங்க, உங்களுடைய தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு சொல்லி. அதுக்கு நீங்க பதில் மனு போடாமலே இருக்கீங்க, இது வந்து பண்ணலன்னா 50,000 உங்களுக்கு ஃபைன் போட்டுருவேன்னு சொல்லி நீதிமன்றமே வந்து நீதிபதியே வந்து சொல்லுது. முதலமைச்சரையும் பொதுப்பணித்துறை அமைச்சரையும் வந்து சொல்றாங்கன்னா, அப்போ முதலமைச்சருக்கே இந்த ஒரு இதுன்னா அப்ப நீங்க யாரு? அமைச்சர் தானே, நீங்க செய்ய வேண்டியதானே, அந்த வேலையை என்னன்னு முடிக்க வேண்டியதானே. இது ஒரு நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்கற அளவுக்கு உங்களை கமெண்ட் பண்ற அளவுக்கு வச்சிருக்கீங்கல்ல. நீங்க என்ன பெரிய இளவரசரா? ஆமா, பெரிய இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சுக்கிறதே முதல்ல தப்பு தானே. முடிச்சு விடுறது சீக்கிரம் நல்லது. இது அதே மாதிரி இவங்களும் கேட்டிருக்காங்க, திருச்சி கிழக்கு அந்த இடைத்தேர்தலுக்கு போட்டிருக்க அந்த தடையை வந்து நீக்கணும். இது அங்கெல்லாம் எம்எல்ஏஸ் இல்லாம திருச்சி கிழக்கு என் தொகுதி எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எம்எல்ஏ இல்லாம கஷ்டப்படுறாங்க, அதனால சீக்கிரம் வந்து அந்த தடையை நீக்க கோரி வந்து தாவேகா தரப்புல வந்து இது போட்டிருக்காங்க, மனு போட்டிருக்காங்க. நியாயமான கோரிக்கை தானே. இடைத்தேர்தல் இல்லாம அந்த ஏரியா மக்கள் இப்ப யார்கிட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட், செங்ஸ் என்ன சொல்றாரு, நாங்களாம் வாங்குறோம், நாங்களாம் அமைச்சர்கள்லாம் அந்த சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து பாக்குறோம் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு வந்து இது சரிப்பட்டு வரும்னு தெரியல. ஏன்னா அந்த எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருந்தாதான் அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா ஒரு சட்டசபையில வந்து பேசுவாரு, அவங்களுக்கான பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்றதுக்கு சரியா இருக்கும். அதுக்கு பதிலாக அமைச்சர்கள் நாங்க போறோம், நாங்களாம் கண்காணிச்சுக்கிறோம் சொல்றதுல வந்து லாஜிக் இல்லை. ரெண்டாவது, இவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனதுன்றது மக்களும் கொஞ்சம் கோவத்துல இருப்பாங்க. உங்களுக்காக ஓட்டு போட்ட இடத்துல நீங்க இப்படி பண்ணதுன்றதே தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற அந்த கோவமும் ஒரு பக்கம் இருக்கும். அப்ப அந்த கோவத்தை சால்வ் பண்ணணும்னா உடனே ஒரு எலெக்ஷனை வச்சு
அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அது அதிமுகவோ திமுகவோ தாவேகாவோ யாரோ ஒருத்தர் அங்க ஜெயிச்சு அங்க மட்டும் வைப்பாங்களா எல்லாத்துக்கும்? இல்ல எல்லாமே தான் சொல்றாங்க. இடைத்தேர்தலுடைய இதை வந்து அந்த வழக்கெல்லாம் அந்த வழக்கு எப்ப முடியுது, எப்ப இடைத்தேர்தல் வைக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்க. அப்ப அதை சீக்கிரம் இது பண்ணி அந்த இடத்துல வந்து இடைத்தேர்தலை வந்து நடத்தணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய விருப்பமாவும் இருக்கு. அதனாலதான் ஆட்கள் சேர்க்கையும் கம்மி பண்ணிருக்காங்க. ஆட்கள் சேர்க்கை இல்ல. இப்ப சமீபத்துல கூட செய்யா சொன்னார்ல, அதிமுக இன்னும் 10 பேர் வரத்துக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொன்னார்ல. அதெல்லாம் அதுக்கான வெளிப்பாடு தான். பேசி வச்சிருந்திருப்பாங்க. இது நடந்துகிட்டு இருக்கும் போது அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு அது அப்படியே அங்க போக ஆரம்பிச்சாங்க. இடைத்தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நிலை வந்து போயிட்டு இருக்கு. நடந்தாலும் நடக்கும். நடக்கிறது நல்லது, சீக்கிரம் நடக்கிறது நல்லது. யாருக்காக? அந்த மக்களுக்காக, அந்த தொகுதி மக்களுக்கு. 7 தொகுதி வந்து பெண்டிங்லயே இருக்குது. இதுக்கு மேல வந்தாங்கன்னா 10 தொகுதினா அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி நம்மளுக்கே நிறைய வந்திருக்குது. திருச்சி கிழக்குல வந்து யாரும் போய் பார்க்க முடியறதில்ல, யாரும் ஆட்கள் வந்து சரியா இல்லை, அதனால நம்மளுக்கு எந்த வேலையும் சரியா நடக்கலன்ற அந்த கம்ப்ளைண்ட்டும் வந்துகிட்டே தான் இருக்குது. அது வரைக்கும் யாரை நீங்க வெற்றி பெற வச்சீங்களோ அவரையே கான்டாக்ட் பண்ணுங்க அந்த தொகுதியில. அவங்க அங்க ஒரு லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பார்ல, அவரை டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியுமோ முடியாதோ தெரியாது. ஆனா அவரோட ரெப்ரசன்டேட்டிவா அங்க ஒரு இந்த தொகுதியை விட்டு கொடுத்துருப்பார்ல திருச்சி கிழக்குல, அவர்கிட்ட கொண்டு போய் அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவரு தான் அங்க முதல்ல ஜெயிச்சாரு. இன்னொருத்தர் ஜெயிக்கிற வரைக்கும் அங்க ஏன்னா எல்லாருமே விஜய் தான். கவலைப்படாது. 234 விஜய் தான். 234 விஜய் தானே சொல்லியிருக்காங்க. அதனால அங்க ஒரு விஜய் இருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. அதனால அவர் எடுத்துட்டு போவார்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அவர் சிஎம் கிட்ட எடுத்துட்டு போவார்ல. அப்ப அவர்கிட்ட இப்போ எப்படி பெரம்பூர் சிவா இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு இப்போ இது போஸ்டிங் போட்டு அங்க இது பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அங்க ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்து அவர் மூலியமா அது இங்க வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. எங்கெங்கயோ போடுற ரீல்ஸ் எல்லாம் சிஎம் பாக்குறாரு, அங்க விசிட் எல்லாம் பண்றாரு. அவர் மூலியமா அந்த இடத்துக்கு அந்த நியூஸ் போச்சுன்னா அவர் கண்டிப்பா பாப்பார். அதே மாதிரி ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு வழக்கு போட்டிருந்தாருல திமுகல. இவர் வந்து ஜான் பிரிட்டோக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு, கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோ உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அவசரந்தாங்கல்ல. அவசரமா ட்வீட் போட்டாங்களே எல்லாரும் ஆவேசப்பட்டு. ஆமா, ஏய் இது நம்ம ரமணா இல்ல, இது வேற ரமணா அப்படின்ற மாதிரி. இது வேற ஜான் பிரிட்டோ, இது ஏன் மச்சான் கிடையாது, இது வேற அப்படின்னு. அப்படியா, என்னப்பா எப்படி சொல்லிட்டீங்க? பஸ் இல்லப்பா ஒரு கொஞ்சம் வச்சுக்கப்பா, நாங்க போட்டுட்டோம், நீ ஏன் ஏத்துக்க, ஆமான்னு ஏத்துக்க, இது வந்தான் ஏத்துக்க அப்படின்னு. ஏத்துக்கவா, இருங்க கோர்ட்டுக்கு போறேன் அங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி போய் வழக்கு போட்டாரு. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம என் மீது வந்து யாரோ ஒரு கடத்தல் ஆளோட எனக்கு தொடர்பு இருக்குன்னு பேசி இது பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, உங்களை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க அப்படின்னு. கேளுங்க மயிலாடு அப்படின்னு. அப்படியா, சரி இருங்க கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியும் வாங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. சேவியர் பிட்ட வேணா இருக்காரு, அவரை வேணா எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாரு. ஓ சேவியர் பிட்ட எங்கால், என்னப்பா அவரும் உங்க ஆள் தானா, பிட்டவே நம்ம இல்லை திமுக இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவரு போய் நீதிமன்றத்துல ஆக இந்த பசங்க கொடுத்த இந்த டீட்டெயிலை வச்சுதான் நான் இது அதெல்லாம் பேசாதீங்க, நீங்க பண்ணது தப்புன்னா அது மாதிரி மதிப்பு. ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க, நான் ஒரு வழக்கு போட்டிருக்கேன் குளத்தூர்ல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி, ஏங்க இறங்கி போங்க, என்னோட எக்ஸை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. வாட் டு யூ மீன்? எக்ஸ்னா ட்விட்டருங்க. எக்ஸ் பக்கத்தை வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியா அந்த கேஸ் வந்து அட்மின் போட்டான்னு சொல்லிடலாமா? எச்ராஜா மாதிரி. அவரு கூட அட்மினை கோத்து விட்டாரு, இவரு கோத்து விட மாட்டாரு. யாரோ பண்ண வேலைக்கு நான் மாட்டிக்கிட்டேன். அட்மின் யாரு? என் பையன் தான். அப்ப கேஸ் எடுத்துக்கிறோம் மாத்திக்கிறோம் அப்படின்ட்டுருவாங்க. தேவையில்லாம போய் சிக்கிறது. எவனாவது ஏதாவது சொல்லிட்டான்னா அவசரமா எடுத்து போட வேண்டியது, சோசியல் மீடியால ஏதாவது ஒண்ணு பார்க்க வேண்டியது. அதாவது அவங்க நீங்க எப்படி போடுவீங்க சொல்றேன். அப்ப நீங்க வந்து முதலமைச்சர், நீங்க அப்ப முதலமைச்சர் இல்லையே, இப்ப நடந்தது அது. அதுவா இல்லையா? எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்ததுங்கய்யா. முன்னாடியா நடந்தது? ஆமா, முன்னாடி நடந்தப்போ தானே அவரு வந்து அந்த பிரிட்டோ கிடையாது இந்த பிரிட்டோ நம்ம கூட மாத்திலாம் சொன்னோமே, அவரு சேவியர் பிரிட்டோ தான் வேற சொன்னோம். கடைசியில் அவரு இல்லை இவரு இல்லைன்னு வேற. இங்க பாருங்க, அந்த பிரிட்டோ நாங்க, நீங்க சொன்ன பிரிட்டோ வந்து நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஒன் டே நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுவாங்கல்ல, ஒரு நாளைக்கு ஒன்று செட் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாங்க. சேர்த்து அவருக்கு சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவர் படிச்சு நல்லா இருக்கு, இது நம்மளும் போடுவோம்னு சொல்லிட்டு அவரோட இதுல போய் எக்ஸ்ல போய் போட, அது அப்படியே போய் இப்போ வந்து கேஸ்ல உயர் நீதிமன்றத்துல போய் நிக்குது. வளர்த்து விட்ட கேடாவே வெட்ட பார்த்துருக்கீங்க பாத்தீங்களா நீங்க? அவர் கேட்பாரு, எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா, ஏண்டா உங்களை நம்பி ஒரு எக்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டதுக்கு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. நல்ல ஒரு டீம்
மிஸ்ஸாவே பார்த்தவங்க. அதுதான் நீங்க மிஸ்ஸாவை பார்த்தீங்களா உஸ்ஸாவை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு ஒரு நீதிபதி. சரி இருங்க. அப்புறம் இன்னொருத்தர் கூறியிருக்கிறது என்னன்னா, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக போறானா. யாரு? சட்டமன்றத்துக்கு போக துப்பு உள்ள இதுல பிரதமர் ஆசை வேற ஒரு கேடு. அப்படியே கேட்டிருக்காரு. யாரு? இடும்பாவனம் கார்த்தி. உங்க பேர் வச்சுட்டு வேற ஏதாவது பேர் வைங்க தயவு செஞ்சு. கார்த்தின்னு பேர் சொல்றது இடும்பன்னு வச்சுங்க. அது உடும்பன். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்களா? ஆமா. அது எப்படி அவரே டைரக்டா சொல்றாரு அவங்க அண்ணனை? நான் எத்தனை தடவை ஏறி போயிருப்போம். அண்ணன் ஏறி எத்தனை தடவை போயிருப்பாரு. கூரை ஏறங்க. அதை பத்தி நான் பேச விரும்பல. இல்ல கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது. அவங்க பிடிச்சிட்டாங்க. அவங்க கோழி எல்லாம் பிடிச்சிட்டாங்க, முட்டையும் போட வச்சுட்டாங்க. அதுல இங்க பிரச்சனை இல்லை யாருக்கும். நம்ம நிலைமை என்னவா இருக்கு? நம்மளே டெபாசிட் வாங்க முடியாத நிலைமையில தான் இருக்கோம். இதுல மத்தவங்க நம்ம எகத்தாளம் பண்ற இடத்துல நம்ம இருக்கோமா? அடுத்து நம்ம கட்சி, அதாவது எங்க போனாலும் நீங்க எங்க போனாலும் எங்க வெற்றியை பத்தியே மட்டுமே பேசுங்க. அரசியல்ல எது முக்கியம்? வெற்றி தான். வெற்றி முக்கியம். வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா இவங்களை வந்து வெற்றி பெறலன்னு மட்டும் சொல்லவே கூடாதான். அதை மட்டுமே பேசுறீங்க. மகேந்திரன் எத்தனை தடவை தோத்துருக்காரு தெரியுமா? வைகோ எத்தனை தடவை தோத்துருக்காரு தெரியுமா? வைகோ சட்டமன்றத்துல தோத்துருப்பாரு, நாடாளுமன்றத்துல எம்பியா இருக்காருல்ல, ஒரு பதவியில இருக்காருல்ல, அவர் கட்சியில இருக்கக்கூடிய 4 பேர் எம்எல்ஏ ஆகுறாங்கல்ல. திருமாவளவன் அவர்கள் 2-3 தொகுதி தான் ஜெயிக்கலாம், ஆனா அவங்களும் ஜெயிக்கிறாங்கல்ல, உள்ளாட்சிகள்ல ஜெயிக்கிறாங்கல்ல. அவர் எம்பி ஆகுறாருல, அவருடைய கூட சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் எம்பி ஆகுறாருல, கம்யூனிஸ்டுகள் அந்த மாதிரி தானே. வெங்கடேசன் எம்பியா இருக்காருல்ல. அப்படின்னு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குல்ல. வெற்றின்ற ஒரு இடத்துல, ஒரு அதிகாரம்ன்ற ஒரு இடத்துல எதுக்குங்க அதிகாரத்துக்கு போறது? முதல்ல நீங்க உங்களுக்கும் எனக்குமே நிறைய சில விஷயங்கள்ல கருத்து வரும். பணம், இதுக்கு அதிகாரம்ன்ற எதுக்கு முதல்ல பணம் அதிகாரம் முக்கியம்னு சொல்றாங்க? மக்களுக்கு நல்லது பண்ணணும். ஏதோ அதிகாரம் நீங்க மக்களுக்கு வெளியே இருந்து நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணலாமேனா, நீ யாரு, எதுக்கு பண்ற, உனக்கு என்ன வேலை இருக்கு, உன்னோட பின்னணி என்னன்னு கேட்பான். அதுவே நீங்க அதிகாரத்துல இருந்து இந்த வேலையை பண்ணுங்க, உங்களுக்கு இந்த கேள்வியே வராது. வாங்க பண்ணுங்க, அவரு அரசியல் இருக்காரு, அவர் மக்களுக்கு நல்லது பண்றாரு, அப்போ உங்களுக்கு அந்த கேள்வியே வராது. ரெண்டாவது நீங்க பேசுறத மத்தவங்க கேட்பான். அதிகாரத்துல இருக்கும்போது சிவகார்த்திகேயன் படத்துல வரும்ல, ஜெயிச்சிருன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க, ஜெயிச்சவன் சொன்னா நம்புவான்ற மாதிரி. நீங்க வெறுமனே இருந்து நீங்க விஷயத்த சொன்னீங்கன்னா எவனும் கேட்க மாட்டான். ஆனா நீங்க அதிகாரத்துல இருந்து ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா உங்களால அவங்கள அதிகாரம் பண்ண முடியும். ஒரு அதிகாரியை நீங்க அதிகாரம் பண்ண முடியும். உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள்ட்ட இந்த வேலையை போய் நீ செய்யின்னு சொன்னா அவங்க செய்வாங்க. அதுக்கு தான் அதிகாரம். அதே மாதிரி தான் பணமும். இது இருந்தாதான் அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வெற்றி தேவையில்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க இங்க வரீங்க? இதுல இது உங்களுக்கு இந்த நக்கல் தேவையா? முதல்ல அவரு சிஎம் ஆகி 100வது நாள்ல பிஎம்க்கு ஒரு இதுவா கேண்டிடேட்டா போட்டு இவரு நின்னா கூட 10% ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பேசுறாங்க. நம்ம நிலைமை என்னவா இருக்கு? பெட்ரோல் பங்க்ல போய் 0 பாரு. 8 முட்டைக்கு மேல முட்டையை வச்சா 8 ஆயிடும். முட்டைக்கு மேல எத்தனை முட்டையை தான் வைக்கிறது? 15 வருஷமா வச்சுக்கிட்டே இருக்காங்க. 8 ஆனதுதான் மிச்சம். இப்ப 4 ஆகி போச்சு. அது 2க்கு கொண்டு வராம விட மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜிம்முக்கு போயிட்டு இருக்காங்க குடும்பமா சேர்ந்து எல்லாரும் குரூப்பா. பார்த்த அந்த போட்டோ உலகத்திலேயே தேர்தலுக்கு தயாராகிறவங்க ஜிம்முக்கு போய் நான் இன்னைக்குதான் பாக்குறேன். எப்படி தேர்தலுக்கும் ஜிம்முக்கும் என்ன கனெக்ஷன்னே தெரிய மாட்டேங்குது. உடலை வலிமைப்படுத்துறாங்க. என்ன பண்ணுவீங்க படுத்தி? ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இல்லங்க, எனக்கு புரியலங்க, சொல்ல விருப்பம் இல்ல எனக்கு. இல்லையா, நான் ஏதாவது சொன்னா நான் எல்லாம் கேக்குறேன். ஜிம்முக்கு போறது சாதாரண விஷயம், எல்லாருமே வந்து போறாங்க. அதுல கீழே கமெண்ட் எல்லாம் படிச்சா நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னா, அடுத்தவங்க காசுல வயிறு வளர்த்துட்டு இருக்கீங்க, அடுத்தவங்க காசுல ஜிம்முக்கு போறேன்னா அந்த கமெண்ட் ஒரு பக்கம். சரி, அதை விட்டுருங்க, அது வேண்டாம். இல்ல, நம்மளுக்குலாம் என்னங்க ஒரு ரிப்ளை பண்ண மாட்டேன்னு கேட்கும்போது நம்மளுக்குலாம் ஒரு மாதிரி கூச ஆரம்பிச்சிருச்சு. நம்மளாம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லவே இல்லையே, அவங்க இப்பெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட்லாம் அவங்க படிப்பாங்க. கண்டிப்பா படிக்கிறாங்க, படிக்கல, அதை விட்டுருங்க. நான் இந்த ஷூ போடுறாரு, எப்படி இந்த பேண்ட் போடுறாரு, அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அது ஒன்று உட்காந்து பண்றாங்கல்ல, அந்த ஒர்க் அவுட் பண்றாங்கல்ல, அது மேல 2 பேர் ஷூவை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அண்ட் அறிவு கட்டவனுங்களா, அடுத்தவன் வந்து இதே மாதிரி அங்க வேலை செய்ய ஒர்க் அவுட் பண்ணுவான்ல, அவன் நிக்கிற இடத்துல போய் காலை வச்சுட்டு நிக்கிறீங்க அதுல போய் அப்படின்னு கீழே அதையும் இல்ல. எலெக்ஷனுக்கும் ஜிம்முக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. இங்க போய் உடல் வலிமையப்படுத்திட்டா இங்க ஜெயிச்சிருவீங்களா? அதெல்லாம் ஜெயிச்சிருவோம். அண்ணன் நீங்க இந்திய பிரதமர் லிஸ்ட்ல தேடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பெரிய இந்த என்னது ஹிப்ஹாப் தமிழா இப்ப இதுல நட்பே துணையில
ஆக்டிவ் பிளேயர் நீ நேஷனல் லிஸ்ட்ல தேடினா எப்படி கிடைக்கும், அப்புறம் இன்டர்நேஷனல் லிஸ்ட்ல தேடுங்கன்ற மாதிரி. ஆமா, அண்ணனை போய் வேற எங்க கனடால தான் போய் தேடணும். என்ன கனடா இதுல இருந்து இவர் இருக்காரா, அமெரிக்க இதுல இவர் இருக்காரா அப்படின்னு நான் போய் தேடிட்டு இருக்க முடியும். தேடணும். இந்த டைலாக் நான் இவருக்கு சொல்றேன், முதல்ல கூரை ஏறி முதல்ல நீங்க கோழியை பிடிங்க. கோழியை கூட பிடிக்க வேணாம், அதோட குட்டியாவது பிடிங்க. நான் ஏன் கூரை ஏறணும் கோழி பிடிக்கணும்? நான் கீழே நிப்பேன், கோழி கீழே வரும், அப்ப நான் பிடிச்சிக்குவேன். அது கோழியே இல்லடா. அட கிறுக்கு போயல, அது கோழியே இல்லடா. எதுவா இருந்தாலும் மேல போனது கீழே வந்து அப்போ கூட மேல ஏற மாட்டீங்க. அதாவது இவங்க மாடி படிக்கிட்டு இருக்க வீட்டுல கூட ஏற மாட்டாங்க போல. ஏன்டா மேல ஏறி போகணும்ல, அதனால நான் ஏற மாட்டேன். ஆமா, அதுல இருந்து மேலன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா. உங்க வீட்டுல பல்பு இருக்கா? இருக்கு. என்ன பல்பு? 0 வாட்ஸ் பல்பு. அண்ணன் அசிங்கப்படுத்துறீங்களா? இப்பதான் புது பவர் வந்திருக்குது. சிம்ரன், நம்ம வீட்டுல 20 வாட்ஸ் பல்பு மாட்டோம், 0 வாட்ஸ் பல்பு தான் மாட்டணும். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இல்லங்க, தப்புங்க. அவங்கள பத்தி பேசவே கூடாது. அண்டர் எஸ்டிமேட்லாம் இல்ல. அதான் புது பவர் வந்திருக்கு பெங்களூர்ல இருந்து. ஆமா. உங்களுக்கு இந்த பெங்களூர் விஷயம் என்னன்னு தெரியல, அதை பத்தி பேச விருப்பம் இல்லைன்றதுனால வந்து அன்னைக்கு பெங்களூர் இஷ்யூன்னு சொன்னோம். அந்த நடிகை ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, விஜயலட்சுமி, அவங்க வந்து சமீப காலமா என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ காட்டினாரு. நான் அதை பார்க்கல, அவங்க வீடியோ இருந்தா ஏதோ பழைய வீடியோன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் அது லோ குவாலிட்டி வீடியோ சொல்லுவாங்கல்ல, லோ குவாலிட்டி வீடியோ மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் நான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அப்பதான் தெரிஞ்சது எனக்கு லோ குவாலிட்டி வீடியோ மிஸ் பண்ண கூடாதுன்னு. இது நாள் வரைக்கும் நான் வந்து விஜய் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னையில இருந்து நாள் குறிச்சுக்கோ அசோக், இன்னைக்கு உன்னோட கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. டேய் சீமான், அது இல்லையா? இன்னைக்கு தேதியில இருந்து என்னுடைய அசோக் அது டயலாகுங்க. 27ஆம் தேதியில இருந்து, அது இன்னும் 27 அன்னைக்குதான் நல்ல நாள் போல. 27ஆம் தேதியில இருந்து நான் வந்து நாம் தமிழருக்கு தான் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துல சொன்ன அந்த இதை வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் இனிமே இததான் யூஸ் பண்ண போறேன், இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன் இருக்காங்க. ஆமா, இப்ப மானஸ்தானம் மாறிட்டாங்க. சிறுபலி சீமன் ஒண்ணு சிறுபலி பண்ணாரு. எனக்கு நீங்க அதை காட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இந்த சாட்டை வீடியோ எல்லாம் போடுவாங்கல்ல, ஏஐல போட்டு மாத்தி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நிஜமாவே ஐயா நானும் அதான் நினைச்சேன். அப்புறம் போய் தான் ஒரு கடைசியா போட்டிருந்த ஒரு 3-4 வீடியோ பார்க்கும்போது தான் ஓ கன்ஃபார்மே ஆயிடுச்சா அப்படின்னு அதையும் அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ என்னமோ எனக்கு வந்து பொட்டி கொடுத்து என்னை வந்து சீமான் அவர்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு, மீண்டும் அப்படித்தான் அவங்க சொன்னாங்க. அப்படிலாம் வந்து நீங்க நினைச்சு அப்ப நீங்க நினைப்பீங்க, அப்படி கிடையாது. நான் இவ்வளவோ டீசெண்டா ஒதுங்கி இருந்துமே தாவேக்காவினர் எல்லாருமே திருப்பி என்னையுமே டார்கெட் பண்ணதுனால இப்போ நான் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுக்க போறேன். அவங்கள டார்கெட் பண்ணல, அந்த விஷயத்தை தான் சொன்னாங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா, நீங்க கூட தான் பெங்களூர் பக்கம் போக மாட்டீங்க, உங்களுக்கு அங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, கர்நாடகாவுக்கு ஏன் நீங்க போக மாட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே அதுல இவங்களுக்கு கோவம் வந்துருச்சான். அதனால இனிமே நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கு இவங்க சப்போர்ட்டா இருக்க போறாங்களாம். ஆக மொத்தம் குடும்பத்துல பஞ்சாயத்தை உண்டு பண்ணணும், அதான அவங்க ஆசை. ஐடியா இருக்க சொல்லிட்டாங்க. நீ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே வந்து முதல்ல எங்க அக்காவுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் கிட்ட வாங்கடா அப்படின்ட்டாங்க. யாருக்கு? விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கா? இந்த வடிவேலு இன்னொருத்தர் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த பக்கம் போகாத, அவனுங்க 75 வருஷம் கட்சி 50 வருஷம் கட்சி அசால்ட்டா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, தனியா போய் சிக்கி சின்ன பின்னம் ஆயிடாத. நம்ம சொன்னாங்கயா, நம்ம போடுறதே இரிட்டேட்டிங் வீடியோ ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு, இதுல இருந்து இவங்க கூட வேற இது வேற. ஆனா அவங்க சீன மாட்டாங்கன்னு வச்சுங்க, தட்டி விடு தமாசா இருக்கும் போயிடுவாங்க. தேவையில்லாத வேலை இதெல்லாம். ஆமா, பெரிய பலம் கூடிடுச்சு. ஆனா இப்ப அவங்க அங்க இருந்து சப்போர்ட் பண்றதுனால ஏகப்பட்ட பலம் கூடி இருக்கு. அதுக்காக தான் ஜிம் போயிட்டு இருக்கு. சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒரு பாயிண்ட்டும் கிடையாது, உங்களால அடிக்கவே முடியாது. என்ன அடுத்தது என்ன சொல்லுவீங்க? படுக்க வச்சவன போய் எத்தனை தடவை சும்மா சும்மா அடிக்கிட்டு இருப்பீங்க. அடுத்தது என்ன? அண்ணனை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுமே இல்ல, கதை எண் 4,99,000 சில்ட்ரன் சொல்லுவீங்க. அண்ணன் யார் தெரியுமா? A1 படத்துல அந்த வாழைப்பழத்தை வச்சுட்டு குத்திட்டு இருப்பாருல்ல. ஆமா, சதக்கு 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 குத்திட்டு இது பண்ண குத்துறவர் அண்ணனா இல்ல அந்த வாழைப்பழம் அண்ணனா? குத்துறவர் தான். அச்சச்சோ, அவருதான் அண்ணன். நீ போய் அங்க போய் கேட்டு வா பாப்போம், இலங்கையில போய் கேட்டு வா நீன்னு அப்படின்னு. அந்த மாதிரிதான் வந்து அவரு. அந்த பொருள் வாழைப்பழ பொருள் அதுதான் அந்த இது நிதியா?
இல்லைங்க ஒண்ணு சொல்ல வந்தேன், அது வேணான்னு விட்டுட்டேன். தமிழ் தேசியம் அவருக்கான பொருளுங்க, அவர் எடுத்துக்கிற பொருள் வந்து தமிழ் தேசியம். அந்த வாழைப்பழம் தான் பெங்களூரு. தமிழ் தேசியங்க, அவருக்கான ஆயுதம் வந்து தமிழ் தேசியன்ற ஒரு ஆயுதத்தை வச்சு தானே இது பண்ணாரு. அதனால தான் அந்த ஆயுதத்தை இந்த ஆயுதத்தோட ஒப்பிட்டேன். வேற ஒன்றும் சொல்றது இல்லை. வந்துட்டாங்க கிளம்பி கூரை ஏறி கோழி பிடிக்கிறது இல்ல, ஏதாவது கொஞ்சமாவது இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல. கூரை ஏறி கோழி பிடிக்கிறத பத்திலாம் நம்ம பேசலாமா? நமக்கு ஏதாவது இருக்கா? நம்ம என்னத்தை பிடிச்சோம்? எதுவுமே இல்ல. நம்ம பிடிச்சதெல்லாம் மக்கள் கிட்ட இருந்து அது மட்டும் அவ்வளவுதான். அதை சொன்னாலும் கோவம் வருது. அது எப்படி நீ சொல்லுவ நான் வாங்குறத அப்படின்னு? நான் உழைச்சு வாங்கி வார்த்தையும் வாயில இருந்து வரக்கூடாது. அதுவும் ஒரு திறமை தானே. இன்னைக்கெல்லாம் ஏமாத்துறதும் ஒரு திறமைன்னு ஆக்கிட்டாங்க. அவனுக்கு ஏமாத்துறது, அவனுக்கு திறமை இருக்குது, ஏமாத்துறான், சம்பாதிக்கிறான் அப்படின்றது. என்னடா இது ஏமாத்துறதெல்லாம் திறமை லிஸ்ட்ல கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப வருதாச்சுங்க ஏமாத்துறதெல்லாம். நம்மளுக்கு தான் இன்னும் அந்த திறமை வர மாட்டேங்குது. அப்புறம் இதுல மதுரையில், இது சின்ன சின்னது தான், மதுரையில் வந்து திருட்டுத்தனமாக மண்ணள்ளி இருக்காங்க. பாத்தீங்களா அந்த வீடியோ? பாத்தீங்களா? திருட்டுத்தனமா மண்ணில் இருக்காங்க, போயிருக்காங்க, போய் பிடிச்சிட்டாரு, தாசில்தார் பிடிச்சிட்டாரு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேகமா போய் ஓவர்டேக் பண்ணி அதை பிடிக்கணும். என்ன திருப்பி தெரியாம மணல்லாம் வேற திருடுறீங்க, அவரும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. டிரைவர் விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி நேரா விட்டாங்க, இதுக்குள்ள விட்டாங்க, அந்த பங்குக்குள்ள விட்டுட்டாங்க. பங்குக்குள்ள விட்டு போற வழியில மணலை கொட்டிட்டாங்களாம். மணலை கொட்டிட்டு இது பண்ணி பங்குக்குள்ள விட்டுருக்காங்க. கேட்ச் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, வேலை செய்யுது, அரசாங்கம் வந்து வேலை செய்யுது. அதே மாதிரி திருப்பூர்ல ரேஷன் கடையில பிளாக்ல வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கு லேடிஸ், அதுக்கு அந்த அம்மா வந்து ஆதாரம் கொடுக்க வந்ததுக்கு அந்த அம்மாவை பிடிச்சி கூட வேலை செய்யற அந்த அம்மா வந்து அடிச்சிருக்கு. போட்டா கொடுக்குற நீ சேம் பேய்க்கும் சண்டையா? ஆமா, அந்த ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. ஆமா. அப்புறம் இப்போ சமீபமா சந்துக்குள்ள ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ராஜ்மோகன் அவர்களோட ஸ்டாண்டப் காமெடி தான். ஆமா, அது இன்னைக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு அவருடைய பழைய வீடியோ அது இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோன்னு சொல்லி ராஜ்மோகன் ரிப்போர்ட் பண்றது. ஆமா, இதுக்கு நினைக்கிறேன் நிறைய யூடியூப்ல நிறைய அந்த மாதிரி வீடியோஸ். ஆமா, ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு, நிறைய இதெல்லாம் பேசியிருக்காரு. ஸ்டாண்டப் காமெடியில வந்து பேசியிருக்காங்க. அதை வந்து நிறைய திமுகவினர், நாம் தமிழர் கட்சியினர் எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்களா, இன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய இந்த செயலை பாத்தீங்களா, இந்த மாதிரி டபுள் மீனிங்கா பேசுறவர் தான் இந்த பள்ளிக்கல்வித்துறை இதுல வந்து இது பண்ண போறாரா அது பண்ண போறாரா அப்படின்றது. இந்த டபுள் மீனிங் அப்படின்ற அந்த விஷயத்துல அவர் வந்து ஒரு லிமிட் இருக்குல்ல, யாருமே ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது இந்த டபுள் மீனிங்ன்றது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயமா வந்து போயிடும். எனக்கு அவர் சொன்னதுல அவ்வளோ மோசமா தெரியல, பட் அதை தவிர்த்து இருந்திருக்கலாம் அந்த டைம்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ்ல ஒவ்வொரு இதுல வந்தது, அது ஓகே. அது இன்னைக்கு நீங்க எடுத்து போட்டு அடிக்கிறீங்க, சரி ரைட், அவர் தப்புன்னே வச்சுப்போம். அவர் பண்ணது, அவர் பேசுனது, அன்னைக்கு பேசுனது தப்புன்னே வச்சுப்போம். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை வழி நடத்தினது யாரு? ஐயாதான், கொளத்தூர்காரு. அப்புறம் இங்க பல பெண்களை பாக்குறேன் ஒரே கல்லுல, ஆமா ஐயாதான், அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னா அதெல்லாம் அதுவும் பேசியிருக்காரு, அந்த மாதிரியும் பேசியிருக்காரு. அது யாரு? இவருதான், ஐயாதான். அப்போ அவரையே நாட்டை ஆள விட்டுருக்கும் போது ஏதோ ஒரு ஷோல ஒரே ஒரு இடத்துல அவரு பெண்களை கூட சொல்லல. ஆமா, டபுள் மீனிங்ல அவர் பெண்களை கூட தொடர்பு படுத்தல. அவர் சொன்னது பிரைவேட் பார்ட்டை, ஒரு பிரைவேட் பார்ட் ஏரியாவை, நம்ம பாடியில் இருக்க ஒரு பிரைவேட் பார்ட் ஏரியால அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாரு. அதை வந்து எடுத்து இன்னைக்கு எல்லாரும் போட்டு பாத்தீங்களா, இன்னைக்கு அப்படிலாம் நீங்க பேச ஆரம்பிச்சா, பார்க்க ஆரம்பிச்சா, இன்னைக்கு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய படங்கள்ல பல படங்கள்ல டபுள் மீனிங் இருக்கு. உடனே நீங்க இங்கிருந்து நீங்க போனோம்னா அவர் அந்த ரசிகன் படத்துல சோப் போடுற அங்க இல்ல, அதை வச்சு நம்ம அவரை இது பண்ணலாமா? பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஆரம்பத்திலேயே பண்ணியாச்சுங்க. இல்ல, அதான் சொல்றேன். இப்ப அதெல்லாமே ஒவ்வொருத்தருடைய இதுல நடக்கிறது. அவர் படத்துல நடிக்கும் போது அப்படி ஒரு காட்சி. அதே மாதிரி பாத்ரூம்ல உட்காந்து துல்லாத மனம் துள்ளன்னு ஒரு படத்துல அவர் அழுது இருப்பாரு. அதை மறக்கடிக்கிற மாதிரி அடுத்து ஒண்ணு பண்ணிட்டார்ல, அது அவரு. அதான் சொல்றேன், இப்போ நீங்க உங்களுடைய ஒரு 25 வயசுல ஒண்ணு பண்ணிருப்பீங்க,
அது உங்களுக்கு தெரியாது. ஆமா, 25 வயசுல நீங்க ஒண்ணு பண்ணிருப்பீங்க, அது நமக்கு தெரியாது. அந்த வயசுக்கு நம்ம ஒண்ணு அன்னைக்கு பண்ணிருப்போம். ஆனா அதே தப்பை இப்ப நீங்க பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி தான். விஜய் அன்னைக்கு ஒரு படத்துல அப்படி நடிச்சாரு, ஆனா அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல அவர் அவ்வளோ இதுவா வந்து நடிக்க ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப டீசெண்டா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி தான் பல படங்கள் வந்து நடிச்சிருக்கு. அப்பயும் கடைசி வர சில படங்கள்லாம் வந்து சில கெட்ட வார்த்தை பேசுறது, ஏன் ஜனநாயகன் வரைக்குமே அந்த வார்த்தை பயன்படுத்துறதுல சில விஷயங்கள்லாம் அவருமே வந்து பண்ணியிருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன தப்பு வந்து பண்ணிட்டு தான் வந்து வந்திருப்போம். அப்படி 200% யாரும் இங்க பியூர் கிடையாது. ஆமா, அண்ணனையே நீங்க பேட்டி எடுத்துட்டு இப்போ மினிஸ்டரா வந்து உட்காந்துருக்கீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? அதுதாங்க திறமை. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, பேட்டி எடுத்தவர் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு, பேட்டி கொடுத்தவர் இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர். அதே ஒருங்கிணைப்பாளரா ஜிம்முக்கு தான் போயிட்டு இருக்காரு. வேற எதுவும் பெரிய மாற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்காரு. அப்படி வேணா பெருமைப்பட்டுக்கலாம். அன்னைக்கா இருந்தாலும் சரி, இன்னைக்கா இருந்தாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் சரி, அண்ணன் அப்படியே தான் இருக்காரு. எந்த விதமான இதுவுமே இல்லாம அப்படி என்ன எப்படி பார்த்தோமோ அதே போஸ்டிங்ல அப்படியே தான் இருக்காரு அப்படின்ற ஒரு இதை வேணா எடுத்துக்கலாமே தவிர இதை ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்றேன், இது ஒன் டே நரேட்டிவ். இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு, சரி இன்னைக்கு இதை வச்சு ஓட்டுவோம். அது ஃபுல்லாவே அதே சர்க்கிள் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அதானே வழக்கம், வேற என்ன இருக்க முடியும்? நீங்க ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க. ஏங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சிருக்க கட்சி போய் இதை பத்தி எல்லாம் பேசலாமாங்க? அது வாஸ்தவம் தான். துரை சந்திரசேகரன் ஒருத்தர் உட்கார வச்சிருக்கீங்க, என்ன அசிங்கமா பேசி இவரு முன்னாடி பேசின வீடியோ எடுத்து போட்டு நீ இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு கண்ணு முன்னாடி இன்னைக்கு என்னத்தை திறந்து காட்டினா அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரன் முதல்ல சட்டமன்றத்துக்கு வந்தோடனே விஜயை பார்த்து இப்படி எல்லாம் பண்ணது யார் பண்ணது? நீங்க தான் பண்ணீங்க. அப்ப உங்களை எல்லாம் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல. எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு ஆபாசமா பேசினாரு தஞ்சாவூர் மீட்டிங்லன்றது எல்லாருக்கும் தெரியும். அவரெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க இன்னொருத்தரை வந்து கலாய்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இவர் தப்புன்னு நீங்க வந்து சொல்ல முடியும்? இவருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா அப்படின்னா அப்ப அவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா? அந்த மாதிரி பேசினவருக்கு முதல்ல அந்த தகுதி இருக்கா? அதை விட கேவலம் அதை நான் அப்படி பேசலன்னு சொன்னதுதான். வீடியோ ப்ரூஃபோட இவ்வளவு பேர் வச்சு எல்லாரும் காட்டி இது தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அப்படி அது பண்ணலன்னு சொல்றது ஒரு இது இருக்குல்ல. ஆனா அதை கேட்கறதுக்கு அந்த கட்சியில ஒருத்தருக்கும் துப்பு இல்லைல்ல. அதையும் கேட்டு கை தட்டுறாங்க. அதையும் கேட்டு அதையும் இன்னொருத்தர் பேசுறதை கேட்டு இவரு கை தட்டுவாரு எதிர்கட்சி தலைவர். அடாடா என்ன மாதிரி நமக்கு டஃப் கொடுக்குறான் இவன் அப்படின்ற மாதிரி ரசிக்கிறாங்க. அதுல பேர் சொல்லி கூட கண்டிக்க முடியாத அளவுல தான் கனிமொழின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதுவும் எத்தனைக்கும் எம்பி, இத்தனைக்கும் அந்த கட்சியில கலைஞரின் மகள், முன்னாள் முதலமைச்சர், திராவிட மாடலின் நாயகர் அவங்களுடைய தங்கை, இன்றைய எதிர்கட்சி தலைவரின் அத்தை. இத்தனை போஸ்டிங்க வச்சிருந்தோம், பேர் சொல்லி கூட கண்டிக்க முடியல ஒருத்தவங்களை. நான் கூட அந்த போஸ்டரை பார்த்தோன்னே வேற யாருக்கோ சொல்றாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்னது அது இந்த உங்களுக்கு தான் சொல்றாங்க, வடிவேல் காமெடி மாதிரிங்க. யாருக்கோ அப்படின்னு வரல, அந்த மாதிரிதான். யார சொன்ன யாருக்கோ சொன்னேன் நானு அப்படின்ற மாதிரி போற போக்குல ஒரு ட்வீட் வந்து போட்டு போகுது. ஸோ அதனால இந்த ஒரு வீடியோ வச்சு இவர் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரெல்லாம் வந்து சொல்றதெல்லாம் வந்து அதான் இந்த ஒன் டே நரேட்டிவ் என்ஜாய் பண்ணிட்டு போவோம், அவ்வளவுதான். அவரும் பார்த்துருப்பார்ல, நம்ம ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்கும் அவரும் அந்த வீடியோ எல்லாம் பார்த்து ஓ இப்படி பேசியிருக்கோமா, ஓகே ஓகே. சரி, அதை தாண்டி அவர் எவ்வளவு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அவரோட யூடியூப் சேனல்ல பேசியிருக்காரு. அதெல்லாம் நல்லதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இதுவும் கேனர் அவர்களும் நீங்களாம் இதெல்லாம் பண்ணுறேன்லாம் சொல்லிட்டீங்க, இவ்வளோதான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது முசியானந்த் அவர்கள் வந்து பேசிட்டார். ஆமாங்க, நாங்கள் வந்து 100 நாள் தான் ஆச்சு, 100 நாள்லேயே நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணீங்க, சிலிண்டர்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க, பாதி நிப்பாட்டிய கொடுத்தாச்சு, இன்னும் பாதி தான், அதுவும் முடியறதுக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் உங்களை காப்பாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஐயோ, எதிர்கட்சினா நாங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், அது எங்களோட கடமை. அவ்வளவுதான், தெரிஞ்சு போச்சா? சும்மா காட்சிக்கு உட்கார்ந்துருக்க கூடாது. நாங்க நேத்தா உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, அப்புறம் நாங்க எதுக்கு வரணும், அதுக்கு தானே நாங்க இங்க வர்றது அப்படின்றதுல அந்த மாதிரிதான் இது. நாங்க எதனா சொல்லிக்கிட்டே இருப்போம், அதுக்காக நீங்க சும்மா சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க, சும்மா காட்சிக்கு சும்மா கேட்போம், நீங்க சும்மா சொல்லுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது மாதிரிதான் இது. என்னன்னா இந்த 100 daysல இவ்வளவுதானா எல்லாமே, இதுதானா இது? உனக்கு 5 வருஷம் கொடுத்துருக்கு, அதுல நீ இவ்வளவுதான் பண்ணிருக்கன்னு நாங்க சொல்றதுல லாஜிக் இருக்கு, நியாயம் இருக்கு. 100 நாள்ல தான் ஆட்சிக்கு வந்திருக்கு, அதுல நீங்க என்ன இவ்வளவுதானா, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண என்ன முடிய போதா?
3ஆம் மாசத்தோட ஆட்சி முடிய போதா, கொடுக்க போறாங்களா, அவங்க கையில எடுத்து கொடுக்க போறாங்களா, இல்ல எலெக்ஷன் வரப்போதா, இல்ல அடுத்த 2 மாசத்துல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, ஆட்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. 5 வருஷம் ஆட்சி நடக்க போகுது. ஒருத்தர் உத்தரவாதமே கொடுத்துட்டாரு, 5 வருஷத்துக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்ட்டாரு. ஐயுஎம்எல் எந்திரிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு பேசின போய் ஆமா, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களதான் நம்ப கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒருத்தவங்க அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அப்ப வன்னியரசு அவர்கள் அமைச்சர் ஆயிருக்காரு. அப்போ அங்கிருந்து போறதுக்கான வாய்ப்புகள் குறைந்தது 1 வருஷம் கிடையாது. நான் ரொம்ப மினிமமா சொல்றேன், குறைஞ்சது 1 வருஷத்துக்கு கிடையாது. ஏன்னா அமைச்சரவை மாற்றம்ன்றது முதலமைச்சருடைய கையில இருக்கக்கூடியது, அவருடைய விருப்பத்தின் பேர்ல மாத்துறது. அப்போ அவ்வளவு சீக்கிரம் அவங்கள மாத்துறதுக்கான வேலைகள் இருக்காது. இப்படி இருக்கும்போது எப்படி 100 நாளுக்குள்ள இவ்வளவுதானா, 100 நாள்ல இவ்வளவு நடந்திருக்கு, அதை தான் நம்ம பார்க்கணும். 100 நாளுக்குள்ள இவ்வளவுதானான்னு கேட்கறதுன்றதான் எதிர்க்கட்சியில வேலை. சிலவர் தான் சொல்லிட்டாரு, சும்மா கட்சிக்குன்னு தான் கேட்டேன், அதையே நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டாரு. அதே மாதிரிதான் இன்னொருத்தரும் பேசியிருந்தாரு, வால்பாறையில் அந்த எம்எல்ஏ அங்கேருந்து பேசியிருந்தார். வால்பாறை அங்கெல்லாம் டவரே கிடையாது, இதே கிடையாது, அங்கே டவர் கிடைக்கல, இல்லைங்க ரீல்ஸ் போட்டு என்னையே முடிச்சுட்டாங்க. ரியாலிட்டிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அவங்க. அதாவது அந்த இடத்துக்கு டிவிக்கே ஒண்ணு போகாம இருந்திருக்கணும், இதுக்கு போக கேம்பெயினுக்கெல்லாம் போகாம இருந்திருக்கலாம். ஏடிஎம்கேவும் பெரிய அளவுக்கு அப்ப அங்க பண்ணாம இருந்திருக்கலாம், இல்ல ஏடிஎம்கே டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி போயிருந்திருக்கலாம். எங்க வந்துச்சு பாருங்க பயம். நல்ல வேலை அங்க டவர் இல்ல, டவர் மட்டும் இருந்ததுன்னா என் டவுசர் கிழிஞ்சிருக்குன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வரல, ரீல்ஸ் வரல அப்படின்ற அளவுக்கு கொண்டு நிறுத்தி இருக்காங்க. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். இல்ல அந்த சைட்லாம் போலாம், அங்கிட்டு இல்ல டவரே இன்னும் டவரே கொடுக்காம தான் நீங்க இன்னும் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. என்னெல்லாம் வந்துச்சுன்னா கூட போன் பண்ணி தான் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்குது. டவர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அவ்வளவுதானே, வச்சிருவோம். டவர் வைக்கணுமா? ஐயோ, அதுல டவர் வச்சு அந்த இடத்துல தளபதி விஜய்ல வருவாரு. அவர் அதான், ஏன் இங்கேயே விட்டு வச்சிருக்கீங்க, வாங்க இங்கேயே வந்துருங்க, இல்லை நாங்களாம் வீட்டிலேயே சும்மாவே இருந்துருவோம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. நீங்க இங்கெல்லாம் பலவீனமா இருக்கீங்க, இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க தான் காட்டி கொடுக்கறது. ஐயா என்ன நம்மளே உண்மையை வளரிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க வீக்னஸை சொல்லிடுறாங்க, அவங்களே சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே சல்லடை போட்டு தென்னா கூட ஒருத்தன் சிக்க மாட்டான்ற மாதிரி. மீண்டும் நாளை நம்ம சந்திப்போம் கார்த்திக். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.